ஹலோ குட்டீஸ், இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தாம்பரம் பிரேயர் டவருக்கு வந்திருக்கோம். ஸோ வாங்க உள்ள போய் பார்க்கலாம். என்ன இங்க யாரையுமே காணோம், ரொம்ப சைலண்டா. சேனு ரிச்சி எப்போ வந்தீங்க? நான் நேத்தே வந்துடுறேன் சொல்லியிருந்தேன்ல, இங்கெல்லாம் செம்ம வைபா இருக்கு. நீ வேணா மேல வந்து பாரு. கத்திரிக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், பாவக்காய். ஓகே, உங்களுக்கு எல்லாம் ஜோர ஒரு கைத்தட்டு கொடுத்துருவோமா? உங்களுக்கு எல்லாம் சாங்னா ரொம்ப பிடிக்குமா? பாட்டுனா பிடிக்குமா? பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். அண்ணன் உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லி தட்டா? சவாரி குதிரை சவாரி, சவாரி சாட்சி சவாரி, சுவிசேஷம் சொல்லும் எங்கள் சவாரி, உலகெங்கும் செல்லும் எங்கள் சவாரி, அழிந்து போகும் மக்களை மீட்க அழகிய பட்டண மோட்சம் சேர்க்க துடிப்புடனே போகும் எங்கள் சவாரி, அழிந்து போகும் மக்களை மீட்க அழகிய பட்டண மோட்சம் சேர்க்க துடிப்புடனே போகும் எங்கள் சவாரி, இது சுவிசேஷ பணிபுரியும் சவாரி, இது சுவிசேஷம் எங்கும் சொல்லும் சவாரி, இது சுவிசேஷ பணிபுரியும் சவாரி, இது சுவிசேஷம் எங்கும் சொல்லும் சவாரி. சவாரி குதிரை சவாரி, சவாரி சாட்சி சவாரி, சுவிசேஷம் சொல்லும் எங்கள் சவாரி, உலகெங்கும் செல்லும் எங்கள் சவாரி, அழிந்து போகும் மக்களை மீட்க அழகிய பட்டண மோட்சம் சேர்க்க துடிப்புடனே போகும் எங்கள் சவாரி, அழிந்து போகும் மக்களை மீட்க அழகிய பட்டண மோட்சம் சேர்க்க துடிப்புடனே போகும் எங்கள் சவாரி, இது சுவிசேஷ பணிபுரியும் சவாரி, இது சுவிசேஷம் எங்கும் சொல்லும் சவாரி, இது சுவிசேஷ பணிபுரியும் சவாரி, இது சுவிசேஷம் எங்கும் சொல்லும் சவாரி. ஆர் யூ ரெடி? ஓகே, இப்போவும் நம்ம ஒரு மெமரி வேர்ஸ் கற்றுக்க போகிறோம். என்னது மெமரி வேர்ஸ்? சொல்லுங்க. மனப்பாட வசனம். நம்ம ஒரு பைபிள் வேர்ட் பார்க்கலாமா? நான் சொல்ல சொல்ல கூட சொல்லுங்க, ஓகேவா? பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. இப்போ இந்த ஒரு கேம் எப்படின்னா, இப்போ லைனாக இருக்கு இல்லையா, இதை மாற்றி அலைன் பண்ணும்போது யார் கரெக்டாக அலைன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கிஃப்ட். ஓகேவா? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். யாரெல்லாம் அம்மா அப்பா கீழ்ப்படிறது? கை தூக்குங்க. அம்மா நிறைய சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் யார் நிறைய சாக்லேட் சாப்பிட்றது? கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வீட்டுக்கு வான்னு சொன்னால் யார் டைமோட வீட்டுக்கு வர்றதில்ல? வெளியில் போகாதுன்னு சொன்னாக்கா யார் கேட்காம வெளியில் போகிறது? இது எல்லாமே கீழ்ப்படியாததுக்கு. ஓகேவா? நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பைபிள் சொல்லுது இது நியாயம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இது கரெக்ட். அம்மாக்கு அப்பாவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும் அப்படின்னு இந்த வார்த்தை நமக்கு சொல்லி கொடுக்குது. மறுபடியும் சொல்லலாமா? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. ஓகே, இந்த கேமுக்கு யார் ஃபர்ஸ்ட் வர? எனக்கு கை மட்டும் தூக்குங்க, நான் கூப்பிடுறேன். சரி, ஓகே, நீங்கள் அலைன் பண்ணுறீங்களா? ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தர் கீழ்ப்படியுங்கள், அது நியாயம். எபேசியர் பரவாயில்ல, இது நியாயம். 6:1. ஓகே, கிளாப் பண்ணலாமா? சூப்பர்ல, ரொம்ப அழகா சொன்னீங்க. நெக்ஸ்ட் இன்னும் ஒருத்தர் மட்டும். தருண், எந்த கிளாஸ் நீங்க? ஜூனியர்.
ஜூனியர். ஓகே, உங்களால அலைன் பண்ண முடியுமா இதை? சொல்லு. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. சூப்பர், கிளாப் பண்ணலாமே. சூப்பர் 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 சூப்பர். சேர்ந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வேர்டு. உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. ஓகே, எல்லாருக்கும் மனப்பாடம் ஆயிடுச்சா? இப்போ வந்து யாராச்சும் ஒருத்தர் இதை அலைன் பண்ணாம பார்க்காம சொல்ல முடியுமா? அதுக்கும் ரெடியா இருக்கீங்களா? பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்குள் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. சூப்பர், கிளாப் பண்ணுங்க. பாத்தீங்களா, இவர் பார்க்காம சொல்லியிருக்காரு. கிளாப் பண்ணுங்க. சரி, கூப்பிட்டுருவோமா? வீடை தட்டணும். டக் டக் சொல்லுங்க. டக் 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 டக். ஏன் என்னமோ சவுண்டு கேட்குது? அண்ணே, யாராவது இருக்கீங்களா வீட்டில்? ஏய், உன் பேர் என்ன? என் பேர் சின்னு. சரி, ஏய் சின்னு, என்னடா எங்கடா வந்திருக்க? பக்கத்துல இருந்து வந்திருக்கியா? சரி, இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு ஸ்கிட் பண்ண போறேன். ஓ, ஸ்கிட் பண்ண போறாங்களா? பண்ண பாப்போமா வேணாமா? ஓகே, ஸ்கிட் பண்ணுவீங்க சின்னு? நான் பண்ண மாட்டேன் இப்போதைக்கு. பண்ண மாட்டியா? ஆமா. ஏன்? நீயும் வா என் வீட்டுக்கு. நான் வீட்டுக்குள்ள வரணுமா? ஆமா, நீ வந்தாதான் நான் பண்ணுவேன். ஓ, நான் வரணும். சரி, நானும் வந்து அவன் வீட்டுக்குள்ள போறேன். என்ன ஸ்கிட் பண்றாங்கன்னு பாத்துருவோமா? ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? என் பேர் தெரியுமா? என்னது? என் பேரு அலெக்ஸ். சொல்லுங்க. அலெக்ஸ். ஓகே, எனக்கு ஒரு பெரிய டாடி இருக்காரு தெரியுமா? உங்க எல்லாருக்கும் டாடி இருக்காங்களா? எப்படி இருப்பாங்க? நல்லா இருப்பாங்களா? எங்க டாடி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர், ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இந்த சம்மர் அன்னைக்கு எங்கேயுமே போகவே விட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றதுனே தெரியல. ஹேய், ஏதோ சத்தம் கேக்குதுல்ல? ஐயோ, கரடி 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 கரடி. அடச்சி, கரடி இல்ல, எங்க வீட்டு டாடி. நான் கூட கரடி தான் வந்துருச்சோன்னு பயந்துட்டேன். சரி, டாடி கிட்ட நான் போய் பர்மிஷன் கேட்க போறேன். டாடி, டாடி. டேய், நீ என்னடா அங்க இருக்க? டாடி, இந்த சம்மர் கேம்ப்ல நானு இந்த மே மாசம் லீவ் விட்டுருக்காங்க. ஆமா, லீவ் விட்டுருக்காங்க. நானு நீயே சொல்றா. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வெளிய போலான்னு இருக்கேன் டாடி. வெளிய போறியா? ஆமா, எங்க தெரியுமா? எங்க போற? அந்த குளம் இருக்குல, குளம். ஆமா, அந்த பாம்பெல்லாம் இருக்குமே, அந்த குளமா? பாம்பெல்லாம் இல்ல டாடி. பாம்பு இருக்குறாங்க. நல்ல குளம் டாடி. நல்ல குளமா? யாரா சொன்னது உனக்கு? ப்ளீஸ் டாடி. இங்க பாரு, தாம்பரத்துல டிகேசி நடக்குது கேம்ப். ஓ, தாம்பரத்துல டிகேசி கேம்ப் நடக்குதா? ஆமா, அங்க போ. நீ அங்கெல்லாம் போக மாட்டேன். அங்க நல்லா சொல்லி கொடுப்பாங்கடா. அங்கெல்லாம் சொல்லி தருவாங்க, ஆனா விளையாட முடியாது. விளையாட முடியாதா? நான் போய் அங்க போடுற பாம்பு கிடைக்கும்டா. இல்ல, குளத்துக்கு போவேன். போவியா? நீ போனீனா செத்து போய்டுவ பாத்தியா? ஏன் டாடி விட மாட்டீங்களா? போ. அதெல்லாம் விட முடியாது. போ, வீட்டுக்கு போ. டாடி, எங்க போறீங்க? நான் போறேன்டா. நான் போய் தூங்க போறேன். தூங்க போறீங்களா? ஆமா. சரி, போங்க. எப்ப பார்த்தாலும் என்ன ரொம்ப சிட் பண்ணிட்டே இருக்கீங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா குட்டீஸ்? யார் தெரியுமா? தெரியாதா? டேய், தூங்கிட்டு இருக்கான் பாரு அவன். தூங்காத டேய்.
இருக்கார்ல டாடி, அவங்க வந்து என்னைய ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. குளத்துக்கு போய் டான்ஸ் ஆட விட மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஐடியா கொடு டக்கி. பேரண்ட்ஸ்னா அப்படி தான் இருப்பாங்க. ஓ, பேரண்ட்ஸ் அப்படிதான் இருப்பாங்களா? ஆமா. அப்ப என்ன பண்றது? அவர் சொல்றது கரெக்ட்டா? ஐயோ, உங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். உனக்கு தெரியாதா? நான் சொல்றத நீ கேளு. தயவு செஞ்சு உங்க அப்பா போக வேணும்னு சொன்ன இடத்துக்கு போகாத. ஐயோ, நீயும் அப்படியே சொல்றியே. ஆமா, அதுதான் பைபிளும் சொல்லுது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள்னு. அப்பா பேச்ச கேட்டு ஒழுங்கா வீட்லயே இரு. அப்படியா? ஆமா. சரி, நீ எப்ப பார்த்தாலும் இப்படிதான் சொல்ற. நீ வெள்ளம் கிளம்பி போ. நீ கிளம்பி போ. நான் பேசுறத நீ கேட்கவே மாட்டே. நீ பட்டாதான் திருந்த போற. டக்கியே இல்ல. நீ போ. நான் உன் பேச்ச கேட்க மாட்டேன். போ. நான் உன் பேச்சுக்கு போ. ஐயோ, இந்த டக்கி வேற சொல்ல பேச்சு கேட்க மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்போ என்ன பண்ணலாம்? டாடி கிட்டயே போய் கேட்போம். டாடி, டேய், நீ என்னடா நீங்க சுத்திட்டு இருக்கியா? டாடி, ஆ. நீங்க தூங்கலையா? நான் தூங்குனேன்டா. ஒரு கனவு வந்துச்சு, எந்திரிச்சிட்டேன். அப்படியா? ஆமா. டாடி, ஆ. ப்ளீஸ் டாடி, நான் என்ன? குளத்துக்கு போயிட்டு வந்துறேன் டாடி. டேய், உன்னை எத்தனை நாளா சொல்றது அந்த குளத்துக்கு போக கூடாதுன்னு? போக கூடாதா? ஆமா, அங்க போக கூடாது. போனேன்னா தொடப்ப கட்டல அடிப்பேன் பாத்துக்க. நான் போவேன். போக கூடாது. போவேன். போக கூடாதுடா. அழுதுட்டே போ போ போ. இல்லன்னா அடிச்சுடுவேன் பாத்துக்க. என்ன டாடி நீங்க இப்படி சொல்றீங்க? ஆமா. ஏய் இருடா. உங்க அம்மா ஏதோ பாத்திரம் கழுவணுமா? போய் பாத்திரம் கழுவிட்டு வந்துடுறேன். அப்படியா? ஆமா. போங்க போங்க. இல்லன்னா திட்டுவா நீ. சரி சரி, சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. ஐயா, டாடி வந்து பாத்திரம் கழுவ போயிட்டாரு. நான் குளத்துக்கு போட்டா போக கூடாதா? போகலாமா போக கூடாதா? பாம்பு இருக்குமா? இருக்குமா? இருக்காது தானே? நான் கொஞ்சம் போயிட்டு வந்துட்டா. டாடி கிட்ட சொல்லாதீங்க. போக கூடாதா? சரி சரி, நான் டாடிக்கு தெரியாம அவரை ஏமாத்திட்டு அப்படியே நைஸா போயிட்டு வந்துட்டா. நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க. ஒருவேளை டாடி வந்து கேட்டா நீங்க அலெக்ஸ் வந்து போகலன்னு சொல்லிருங்க. சரியா? சரி சரி, நான் போய் டைவ் அடிக்க போறேன். டேய், குளத்துக்கு போறேன். ஐயா, குளத்துக்கு வந்துட்டேன். நான் டைவ் அடிப்பேனே. பாக்குறீங்களா? ஆமா, இந்த டாடி பாம்பு வரும், அது வரும், இது வரும் சொன்னாங்க. பாம்பையும் காணோம், ஒன்னையும் காணோம். சரியா? இப்போ நான் டைவ் அடிக்க போறேன். சரியா? டைவ் அடிக்கலாமா? ஒண்ணுமே காணோம், பாம்பையும் காணோம், ஒன்னையும் காணோம். இதுதான் அப்பா அம்மா பேச்ச கேட்க கூடாது. அப்படிதானே குட்டி? கேட்கணுமா? அப்படியா? கேட்கணுமா? இங்க பாருங்க, நான் ஒரு டைவ் அடிக்க போறேன். பேக் ஃபிளிப் அடிப்பேன் பாருங்க. பேக் ஃபிளிப். ஒண்ணுமே இல்ல. சரி, நான் வெயிட் பண்ணி பார்க்கட்டா பாம்பு ஏதாவது வருதானே. சரி, நான் உள்ள போறேன். பாம்பு ஏதாவது வருதான்னு பாருங்க. பாம்பு வந்துச்சா? வரல தானே? வந்துச்சா? அப்படியா? சரி, நான் இப்ப வெளியே இருந்து பாக்குறேன். பாப்போம் பாம்பு வருதான்னு பாப்போம். எங்க பாம்பையும் காணோம், ஒன்னையும் காணுமே. நான் 10 செகண்ட் நின்றேன். அது வரைக்கும் பாம்பு வருதான்னு பாப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10. எங்க பாம்பே காணோம். சரி, நானே உள்ள போய் டைவ் அடிக்கிறேன், பார்க்கலாம். எங்க பாம்பா? ஐயோ, பாம்பா! நான் பயப்பட மாட்டேன். பாம்பாவது மண்ணாவது.
ஐயோ டாடி 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 ஐயோ அப்பா அப்பா இந்த பாம்பு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிருச்சே. ஐயோ டாடி டாடி டேய், என்னடா கத்திட்டே இருக்க? டாடி டாடி சொல்லுடா. நானு குளத்துக்கு போனேன் டாடி. குளத்துக்கு போனியா? அங்கே போக கூடாது சொன்னேன்டா. ஆமா டாடி, நானு தெரியாம போய் அந்த பாம்பு என்னை கடிச்சிருச்சு டாடி. பாம்பு கடிச்சிருச்சா? டேய் ஊசி போட்டியா இல்லையாடா? இல்ல டாடி, நானு பாம்பு கடிக்கிறதுக்குள்ள அது மண்டமலை அடிச்சு ஓடி வந்துட்டேன். நீங்க சொன்னது கரெக்ட் தான் டாடி. நான் உங்க பேச்ச கேட்காம போனதுக்கு நல்லா கீழே உழுந்து அடிபட்டுச்சு டாடி. இதுக்கு தான்டா சொல்றது, பெட்ரோல் சொல்றத கேட்கணும்னு. இனிமே நான் உங்க பேச்ச கேக்குறேன். குட்டீஸ், டாடி மம்மி பேச்ச கேப்பீங்களா? கேப்பீங்களா? நான் கேட்காம பாம்பு கிட்ட இருந்து ஓடி வந்து தோப்ப கட்டின்னு விழுந்துட்டேன். டாடி மம்மி கூப்பிடுறாங்க பாருங்க டாடி. ஆமாடா நான் இந்த வர பாத்திரத்தை வர என்ன கழுவவே இல்லடா. இங்க வரான். சரி 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 போங்க டாடி. சரி நான் குட்டீஸ் கூட கொஞ்சம் பேசிக்கிறேன். குட்டீஸ், நீங்களும் உங்களோட டாடி மம்மிக்கு கீழ்ப்படிவீங்களா? கீழ்ப்படிவீங்களா? ஒரு டைம் வசனத்தை சொல்லலாமா? என்ன வசனம் ஏஞ்சல் அக்கா சொல்லி கொடுத்தாங்க? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது அநியாயம். நியாயமா? நியாயம். அழகா சொல்லிட்டீங்க. எல்லாம் கை தட்டலாமா? வெரி குட் வெரி குட். சரி, நானு நிறைய இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கு. உங்க எல்லாத்துக்கும் டாடா சொல்லிட்டு கிளம்பிட்டா? வேணாமா? எல்லாருக்கும் டாடா 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 டாடா. ஒரு எஜமானுக்கு தன்னுடைய தோட்டத்திலே சில மரங்களை வைக்க வேண்டும் என்ற ஆசை வந்தது. முதலாவது மாமரத்தை தன் தோட்டத்திலே வைத்தார். மாமரம் தன்னை குறித்து மிகவும் பெருமையாக எண்ணிக்கொண்டது. ஆஹா, என்னை போல ஒரு மரம் இந்த உலகத்தில் ஏதேனும் உண்டா? என் கனியை சுவைத்து சாப்பிடுவோர் ஏராளம். எண்ணில்தான் எத்தனை வகை! ரொமானி மாம்பழம், சேலத்து மாம்பழம், தித்திக்கு மாம்பழம், கிளிமூக்கு மாம்பழம் என்று பல வகை. அது மாத்திரமல்ல, முக்கணியில் முதற்கனி நான் தான். என்னுடைய இலைக்கு எவ்வளவு அழகு! என்னுடைய மரம் எவ்வளவு உறுதியாக இருக்கிறது! வருடம் முழுவதும் என்னை சுவைக்க முடியாதென்று சொல்லி மாசா என்று பாட்டிலில் அடைத்தும் என்னை வைத்துக்கொண்டு சுவைக்கிறார்கள். எனக்கு எல்லாரும் ஜோரா கைத்தட்டுங்கள் பார்க்கலாம். அடுத்த எஜமானுக்கு இன்னொரு ஆசை வந்தது. மாமரத்தை வைத்து விட்டேன், பலா மரத்தை வைத்தால் எப்படி இருக்கும்? பலா உலா வருகிறது. ஆஹா, நான் முக்கணியில் நடுவில் வருகிறேன், சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். நான் வெளியே சுரசுரப்பாக இருந்தா கூட உள்ளே மிகவும் இனிமையானவன். என்னுடைய இலைக்கு எவ்வளவு அழகு! என்னுடைய மரம் எவ்வளவு உறுதியாக இருக்கிறது! ஜோரா எல்லாரும் எனக்கு கைத்தட்டுங்கள் பார்க்கலாம். மாமரத்துக்கு கூட விளம்பரம் தேவை. ஆனால் நான் சாய்ந்து விட்டால் கம கம என்று வாசனை வீசுவேன். அடுத்த எஜமானுக்கு வாழை மரம் வைக்க வேண்டும் என்ற ஆசை வந்தது. வாழை மரம் பலபலா பலபலா என்று தோட்டத்தை அலங்கரித்தது. என் இலை எவ்வளவு முக்கியம் தெரியுமா? வாழையடி வாழை என்று என்னை குறித்துதான் பழமொழி சொல்கிறார்கள். தலைவாழை இலை போட்டு சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த காலத்திலே கம்ப்யூட்டர் வரவேற்கிறது வாசலில் நின்று. ஆனால் 2 வாழை மரத்தை வைத்தால் அந்த கல்யாண வீடே களை கட்டிவிடும். என் பழம் எவ்வளவு சுவையானது! அதில்தான் எத்தனை வகை! ரஸ்தாலி, பச்சை வாழை, நாடன், பூவம்பழம், நேந்திர வாழை என்று எத்தனை விதம்! என்னை சுவைத்து எவ்வளவு பேர் சந்தோஷமாக இருக்கிறார்கள் தெரியுமா? என் தண்டை இடித்து சாறு பொழிந்தால் ஆழகால விஷமும் முறிந்து போய்விடும். என் பூ, காய், கனி அனைத்துமே மிகவும் பயனுள்ளது. எல்லாரும் ஜோரா எனக்கு கைத்தட்டுங்கள் பார்க்கலாம். அதுதான் சவுக்கு மரம். சவுக்கு மரத்தை எஜமான் வைத்தவுடன் எல்லா மரமும் ஏளனமாய் அதை சுற்றி பரியாசம் செய்து, நான் மாமரம், என்னை போல அழகு இருக்கிறதா, கிளை இருக்கிறதா,
பலாமரம் என்னை போல அழகா இருக்கிறாயா, வாளை போல பளபளா என்று இருக்கிறாயா, தண்டம் ஒற்றை குச்சி போல் இருக்கிறாய், தடுக்கி விழுந்தால் முறிந்து விடும் போல் இருக்கிறது. இதை போய் எஜமான் நம் நடுவிலே வைத்து விட்டார். எஜமானிடம் சொல்லி எப்படியாவது இந்த மரத்தை வேரோடு பிடுங்க வேண்டும் என்று எல்லா மரமும் ஏளனம் செய்தது, பரியாசம் செய்தது. சவுக்கு மரம் வானத்தை பார்த்து தன்னை படைத்த கடவுளை நோக்கி, ஆண்டவரே, என்னை ஏன் படைத்தீர்? எனக்கு ஒரு அழகும் இல்லை என்று எல்லாரும் என்னை பரியாசம் செய்கிறார்கள். சவுக்கு மரம் மிகவும் வேதனை அடைந்தது, துக்கம் அடைந்தது. ஆனால் திடீரென்று அந்த தோட்டத்திலே பெரிய புசல் காற்றடித்தது. அப்பொழுது பெருமை பேசின வளவள வாழை டிஸ்கோ டான்ஸ் ஆட ஆரம்பித்தது. டமார்! பெருமை பேசின வாழை மரம் அதோ பரிதாபமாக விழுந்து விட்டது. மாமரம் அங்கே அந்த காற்றிலே சுழன்று நொண்டியாக அங்க தொங்கிக் கொண்டிருக்கிறது. பலா மரமோ என்றால் ஆடியது, அதுவும் விழுந்தே ஒடிந்து விட்டது. இப்பொழுதுதான் சவுக்கு மரம் யோசிக்கிறது, ஆஹா, நான் அருவருப்பாய் எண்ணப்பட்டேன், என்னை ஏன் படைத்தீர் என்ற தேவனை கர்த்தரை கேட்டேன். ஆனால் நான் அழகாக இல்லாவிட்டாலும் ஆழமாய் வேரூன்றி என்னை ஏசப்பா உறுதியாய் படைத்திருக்கிறார். ஆண்டவரே, அற்பமாய் எண்ணப்பட்ட என்னை அற்புதமாய் நீர் உறுதியாய் படைத்திருக்கிறீர். உமக்கே நன்றி, உமக்கே நன்றி, உமக்கே நன்றி, உமக்கே நன்றி. சவாரி குதிரை சவாரி, சவாரி சாட்சி சவாரி, சுவிசேஷம் சொல்லும் பெண்கள் சவாரி, உலகெங்கும் செல்லும் பெண்கள் சவாரி, அழிந்து போகும் மக்களை மீட்க அழகிய பட்டண மோட்சம் சேர்க்க துடிப்புடனே போகும் பெண்கள் சவாரி, அழிந்து போகும் மக்களை மீட்க அழகிய பட்டண மோட்சம் சேர்க்க துடிப்புடனே போகும் பெண்கள் சவாரி, இது சுவிசேஷ பணிபுரியும் சவாரி, இது சுவிசேஷம் எங்கும் சொல்லும் சவாரி, இது சுவிசேஷம் பணிபுரியும் சவாரி, இது சுவிசேஷம் எங்கும் சொல்லும் சவாரி. சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த டைம் டிகேசி 2026க்கு தாராளமாக கலந்துக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகேயா? ஓகே, இந்த டிகேசி 6 நாள் நடந்தது எல்லாமே ஜீசஸ் கால்ஸ் கிட்ஸ் யூடியூப் சேனல்ல வரும். சரியா? பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. We are signing out.